வியர்வை துளிகளின் விடியலுக்காக கொடுத்த நிலத்தை பறித்தவன் எவன் என்ற கேள்வி கணைகளோடு வருகிறார் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சமி நல மீட்பு கோரிக்கையை முன்வைத்தும் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தை முன்வைத்தும் நடந்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் வீற்றிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த சோ கால்டு இன்டலெக்சுவல்ஸ், இந்த 2K கிட்ஸ், இந்த ஜென்சி தலைமுறைன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சீமான் அறிவிக்கிறார், ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறார் என்று பெரிய பெரிய அறிவாளிகள், இன்னைக்கு அரசியல்ல பெரிய பெரிய அறிவாளிகள் உள்ள வந்துட்டாங்க. அதனால சாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டுன்னு சொல்றாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறாரு, முன்னுக்கு பொண்ணு முரணா பேசுறாரு உங்க அண்ணன் அப்படிங்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் நான் சாதியை ஒழிக்கப் போகிறேன் என்று சொல்வது என்பது நெருப்பு கோழி தலையை மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்துக் கொண்டு நான் மறைந்து விட்டேன் என்று சொல்வதற்கு சமம் என்று நான் சொல்லல, எங்க அண்ணனும் சொல்லல. 1931 ஹேகச் கட்டன் என்கிற கடைசியாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்த ஆங்கில அந்த நில அளவியலாளர் சொல்றாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இந்த மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாதுங்கிறார். கடைசி எப்ப எடுத்திருக்கான்? 1931 எடுத்திருக்கான். 41 எடுக்கணும். 2ஆம் உலக போர் வந்துருச்சு, உலக போர்னால எடுக்க முடியல. 51 சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்த எவனுக்கும் எடுக்கணுங்கிற நோக்கம் இல்ல. ஏன் நோக்கம் இல்ல? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து விட்டால் மண்ணின் பூர்வகுடி மக்கள் யார், இந்த மண்ணுக்கு புழைக்க வந்தவன் யாரு, வந்தவன் யாரு, இருந்தவன் யாருன்னு தெரிஞ்சிடும். ஒரே பிரச்சனை தான் இங்க. நம்மால மேலே ஏறினா நமக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும், ஆனா மத்தவன் மேலே ஏறினா பெருமையா இருக்கும். நம்மால மேலே ஏறினா இவனுக்கு அதை பத்தி எந்த விதமான கேள்வி கேட்க மாட்டான். ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் யாருங்க? 2 சமூகம் தான். இவங்க சில பேர் வந்து தேவமாறும்பாங்க, சில பேர் கோணாக்கம் மாறும்பாங்க, சில பேர் முத்திரையர்பாங்க. முத்திரையர் 1 கோடி, தேவமாறு 1 கோடி, தேவர்லிங் கல்லர் 1 கோடி, அகமுடையார் 1 கோடி, மறவர் 1 கோடி, மறவருக்குள்ள கொண்டையங்கோட்டை மறவர் 1 கோடி, கொண்டையங்கோட்டை இல்லாத மறவர் 1 கோடி, ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அகமுடையார்ல அந்த அகமுடையார், அம்பல அகமுடையார் அது ஒன்று சொல்லுவாங்க. கொங்கு வெள்ளாள கவுண்டர் 1 கோடி, அது பக்கம் செட்டியார் 1 கோடி, நாட்டுக்கோட்டை செட்டியார் 1 கோடி இருக்காங்க. இப்படி ஆளாளுக்கு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே 2 கோடிக்கு மேல இருக்கிற ஒரு சமூகம் பறையர் சமூகம். சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பறையர்கள் இல்லாத ஊர் கிடையாது. அதே போல பெரும்பான்மை சமூகம் நம்முடைய வன்னியர் சமூகம். வன்னியர் பறையர் 2ம் பெரும்பான்மை சமூகம். ஆனால் பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய ஆதி தமிழ் குடி பறையர்ல தமிழ்நாட்டு அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர் சமூக நீதி காத்த, சாதி ஒழிக்க வந்த, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட கீழ்நிலை மக்களை மேல தூக்க வந்திருக்க சொல்ற எவனாவது ஒருத்தன் கேட்டதுண்டா? 2 கோடி பேருக்கு மேல நாங்க இருக்கிறோம், நாங்க இல்லாத ஊர் இல்ல, நாங்க ஓட்டு போட்டதை எவனும் ஜெயிக்க முடியும். ஆனால் எங்களுக்கு ஏன் ஒரு அமைச்சரை தவிர யாரும் இல்ல. அந்த ஒரு அமைச்சரும் 4 வருஷமா 4 முக்கள் நின்று அண்ணன் சீமான் கத்துறதுனால கிடைச்சது. அண்ணன் கோவி செழியன் அவர்களுக்கு திமுக இருக்கிற ஒரு நல்ல மனுஷன், உயர்கல்வித்துறை அமைச்சர், அது பொன்முடி தப்பு பண்ணதுனால அவருக்கு கிடைச்சிருச்சு. நாங்க போடல. வேற யார் இருக்கா? கிடையாது. தமிழ்நாட்டினுடைய ஆதி திராவிடர் நலத்துறையின் அமைச்சராக மரியாதைக்குரிய அக்கா கயல்வெளி செல்வராஜ் இருந்தாங்க. அதை பறித்துட்டு மரியாதைக்குரிய அண்ணன் மதிவேந்தன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரி, அவரும் அதே பிற்படுத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் என்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் நாயுடுவும் பறையரும் ஈக்குவலா தான் இருக்காங்களா? நாயுடு தமிழ்நாட்டில் 4 அமைச்சர், பறையர் 1 அமைச்சர். இதுக்கு பேர் எப்படா சமூக நீதி? இதுக்கு எப்படி சரியான இட ஒதுக்கீடு? அதே போல கோணார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க.
நாடார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. மறவர் ஒரே ஒரு அமைச்சர் தான், அதுலயும் அவர் அறமறவர் தான். அவரு லெமன் மிக்சிங் கிடையாது. ஆனால் இந்த சமூகம் எல்லாம் மேசையை பெருசு பெருசாக முறுக்கி கொண்டு நாங்கள் ஆண்ட பரம்பரை இருக்குது. உண்மையிலே இன்னைக்கு ஆண்ட பரம்பரை சொல்றதுக்கு தகுதி இருக்குன்னா யாருக்கு இருக்குன்னா இன்பநிதிக்கு இருக்கு. அவர் தான் ஆண்ட பரம்பரை, ஆளுகின்ற பரம்பரை. நாம ஆண்ட பரம்பரையா? ஒரு காலத்துல ஒன்ஸ் அப்பான் எ டைம் லாங் ஏகோ நம்ம ஆண்டோம். இன்னைக்கு யார் ஆள்றா? அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிக்கலாம், தம்பி இன்பநிதி சொல்லிக்கலாம், வேற யார் சொல்ல முடியும்? நாம சொல்ல முடியாது. அப்ப நாம் ஆண்ட பரம்பரை அல்ல, ஆளுகின்ற பரம்பரையும் அல்ல. அதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு. நீ சமூக சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒண்ணு எடுத்துட்டா தேவர் எத்தனை, தேவேந்திர எத்தனை, நாடார் எத்தனை, கோணார் எத்தனை, பிள்ளமார் எத்தனை, செட்டி எத்தனை, முதலி எத்தனை, வன்னியர் எத்தனை, பறையர் எத்தனை எல்லாம் தெரிஞ்சிடும். தெரிந்து விட்டால் என்ன தெரிஞ்சிடும்? ஏன் ஆளு எதற்காக இத்தனை எம்எல்ஏ இல்லன்னு நம்ம கேட்போம். ஏன் அமைச்சரவை இல்லன்னு கேட்போம். ஏன் துணைவேந்தராக இல்லன்னு கேட்போம். ஏன் தாசில்தாரா இல்ல, ஏன் கலெக்டரா இல்ல, ஏன் ஐபிஎஸ் இல்ல, ஏன் இன்ஸ்பெக்டரா இல்ல, ஏன் போலீஸா இல்ல, கேள்வியை கேட்போம். சட்டையை பிடிச்சு கேட்போம். கேட்க கூடாது. தமிழ்நாட்டுடைய அமைச்சர்மார்கள் பிஏ யாரும் தெரியுமா? பர்சனல் செக்ரட்டரி. ஒரு தேவேந்திர காட்டு பார்ப்போம், ஒரு நாடார காட்டுங்க, ஒரு மறவரை காட்டுங்க, ஒரு வன்னியரை காட்டுங்க. முழுக்க முழுக்க இசை வேளாளர் சமூகம் மட்டும்தான் தமிழ்நாடு அமைச்சருடைய பர்சனல் செக்ரட்டரி. இது எங்க பர்சனல் செக்ரட்டரி கிட்டே இடஒதுக்கீடு இல்லையே. பீகாருடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் யாதவ் அவர்கள் தன்னை சமூக நீதி காவலர்னு சொல்லல, தன்னை இடஒதுக்கீட்டு நாயகன் சொல்லல, நான் சமூக நீதி காத்த மண் என்று பீகார் சொல்லல. ஆனா அந்த பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து உயர்நீதிமன்றம் ரத்து செய்து மீண்டும் சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி சாதிவாரி கணக்கெடுப்பை 1931 பிறகு எடுத்த மண் பீகார். ஆனால் பீகார் சொல்லல சமூக நீதி காத்த மண் பீகார் என்று. இங்க பெருமையோட அந்த வகையில் நாங்க சமூக நீதி காத்த தலைவர்கள், இடஒதுக்கீட்டுல எங்களுடைய தலைவர் அவர்கள் இடஒதுக்கீட்டு நாயகன் சொல்லுவாங்க. அருந்ததிய மக்களுக்கு, பறையர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வார்த்தையை போடுறது. யாரா தாழ்த்தப்பட்டவன்? யாரா தாழ்த்தப்பட்டவன்? தாழ்த்தப்பட்டவன் தான்டா, அவன் தாழ்ந்தோடா. தாழ்த்தியவன் எவன்? அதான் கேள்விங்க. இந்த கேள்வி இந்த நிலத்துல எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய செந்தமன் சீமான் மட்டும்தான். அவன் பிற்படுத்தப்பட்டவன். அவன் பிற்பட்டவன் கிடையாது, பிற்படுத்திருக்கிறான். இவன ஒருத்தன் ஒடுக்கி இருக்கான். அவன் யாரு? அவன் தான் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் உட்கார்ந்திருக்கான். அவன் தான் நம்மள புறம் பிற்படுத்திட்டு, நம்மள புறம் ஒடுக்கிட்டு, நம்மள புறம் தாழ்த்திட்டு அவர் சொகசா 10 விழுக்காடு வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த கேள்வியை எழுப்ப ஒரு ஆண்மை இல்ல தலைவர் இங்க சொல்லுவாங்க, நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் கேட்கிறோம். உங்க அண்ணன் மட்டுமா கேட்கிறாரு? சரி, எங்க அண்ணன் மட்டும் கேட்கல, நீங்களும் கேட்கறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன சொல்லுங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதிவாரியா கணக்கெடுப்பது. எப்படி வக்பாரிய சட்டம் என்பது வக்புவாரிய சட்டம் என்பது வக்பாரிய சட்டம் என்பதால் வக்பாரிய சட்டம். ஆகச்சிறந்த இன்டலெக்சுவல்ஸ் உள்ள வந்திருக்காங்க இங்க தமிழ்நாட்டு அரசியல். அதற்கும் சில பேர் அறிவாளிகள் புறம் போயிருக்கான். தமிழ்நாட்டு அரசியல் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் காவல்துறை சேர் போட்டு உட்கார்ற கூட்டத்தை பாத்தீங்களா? அது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் முடியும். இங்க காவலர்கள் நிக்கிறாங்க, அவங்க கையை கட்டி நிக்கலாம். கையை கட்டி காவலர்கள் செந்தமிழன் சீமான் எப்போது பேசுவார் என்று ரசித்து பார்க்கிற ஒரு கூட்டம் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம். அதான் அப்படிப்பட்ட கூட்டம். ஆனா இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம் பண்ணா காவலருக்கும் பாதுகாப்பு இல்ல. காவலர்களுக்கு போராட்டம் போனா காவலர் கையை கடிச்சு வச்சிடறாங்க. நாங்க தான் சொல்றோம், அது அணில பாத்திரமா நீங்க கையாளணும்னு சொன்னா அது கையை கடிச்சு வச்சு. மதுபான கடை எடுத்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில 4-5 அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க. காவலருடைய வேலை என்பது போராட்டம் பண்ண தடுப்பது, பாதுகாப்பது அவங்களுடைய வேலை. போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது, அந்த மதுபான கடையை உடைச்சிடக்கூடாது, லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்படக்கூடாது, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படக்கூடாது, தடுப்பது காவலர் வேலை. தமிழ்நாட்டில் என்னைக்காவது எங்களை எத்தனை வழக்கு, 240 வழக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்துறை அண்ணன் சீமானை அழைத்துக் கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை நினைத்தது. 240 வழக்கு, குண்டர் சட்டம், என்எஸ்ஏ, என்ஐஏ. என்னைக்காவது நாம் மகிழ்ச்சி பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பைய பிடிச்சிருப்பான் என்கிற செய்தி உண்டா? அதாண்டா ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு. சினிமால பஞ்சலாக பேசி பேசி பழக்கப்பட்டு போலீஸ் பெரியவரா அப்படி பேசி பேசி பழக்கப்பட்டவனுடைய ஆளுக்கு இன்னைக்கு கையை கடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து முன்னேறி போவாங்க, தொண்டையை கெடுப்பாங்க. இது ஒரு சோம்பிஸ் கூட்டம். அது அந்த கூட்டமும் இந்த உளுந்தூர் பட்டியல் இருந்தா அவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த இடஒதுக்கீடு, அவர்களுக்கும் சேர்த்தான் இந்த பஞ்சம நில மீட்பு. பஞ்சம நிலத்தை மீட்கன்னு சொன்னா திமுகவுக்கு
அடி வயிற்றுல அனல் குண்ட வச்ச மாதிரி இருக்கும். அதுவும் அறிவாலயத்துக்கு கீழே அனல் குண்ட வச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அறிவாலயமே பஞ்சமி நிலத்துல தான் இருக்கு. அப்ப எங்கிருந்து மீட்கிறது? முதல்ல அங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கு. ஐயோ இவங்க ஏன் பதறாங்க? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு ஏன் பதறான்னா, முதல்ல கை எங்க வைப்பாருன்னு தெரியுமில்ல. முதல் நாள் முதல் கையெழுத்து அறிவாலயத்தில் தான் போடுவாரு. அறிவாலயத்தில் லேண்ட் எடுப்பா முதல்ல, அதை அங்கிருந்தா தொடங்கும். அதான் அவங்க ரொம்ப பதறாங்க. தமிழ்நாடு முழுக்க 12 லட்சம் ஏக்கர். இந்த 12 லட்சம் ஏக்கரும் பறையர் சமூக மக்கள்கிட்ட இருந்திருந்தா எவனும் பறையர் சமூக மக்களுக்கு நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் பறையருக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு கொடுத்தோம், நாங்க தான் பறையருக்கு தோல்ல துண்டு போட்டோம், நாங்க தான் பறையருக்கு தனி சுடுகாடு வாங்கி கொடுத்தோம், நாங்க தான் பறையருக்கு சமாதானபுரம் கட்டி கொடுத்தோம். ஒரு மயிலும் தேவலடா, நீ என்னடா சமாதானபுரம்? இந்த ஊருக்கு பெரியார் சமாதானபுரம் கட்டினாங்க. என்ன இருக்கு அங்க? எரும மாடு படுத்து கிடக்கு. பெரியார் சமாதானபுரத்துல சமத்துவபுரம், பெரியார் சமத்துவபுரத்துல என்ன இருக்கு? ஊருக்கு வெளியே, ஊருக்குள்ள ஊருக்கு பக்கத்துல இருந்த என்னுடைய சொந்த சகோதரனை ஊருக்கு வெளியே கொண்டு தூக்கி தூர மாட்ட. அதான்டா உன்னுடைய சாதி வெறி. சமத்துவபுரம் அல்லது அது சமத்துவம் இல்லாத புறம். நீ கொள்ளையடிப்பதற்கு அதுல ஒரு 100 வீட கட்டி கொள்ளையடிச்சிருப்பாங்க. சமத்துவபுரம் அப்படி தேவையில்லை. நீ நிலத்தை கொடு, நாங்க அறிவாலயத்தை விட பெரிய பெரிய அறிவாலயத்தை நாங்க கட்டிக்கிறோம். பறையர்கள் பண்ணையாரா மாறிடக்கூடாது. மாறினா என்ன பண்ணுவான்? அவன் திமிருவான். ஏற்கனவே மரபணுக்குள்ள வீரம் இருக்கு. ஒவ்வொரு பறையரி மரபணுக்குள்ளையும் வீரம் இருக்கு. ஏன்னா அவன் தான் முதல் குடி, தாய் குடி. இப்போ நான் மூணாவது ஆளு நானே இந்த ஓடு போடுறேன்னா முதல் எந்த ஓடு போடுவான்? புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் இந்த போடு போடுறேன், எங்க அண்ணன் இந்த போடு போடுறாப்ல, மூத்தவன் அவர் அந்த போடு போடும். அது மாதிரி பறையர் குடி என்பது தாய் குடி, ஆதி குடி எந்த போடு போடும்? ஏன்னா வீரம் இருக்கு. அப்ப வீரம் இருப்பதனால் அவன் கிளந்திரக்கூடாது, அவன் நிமிந்திரக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அவன் அடிமையா இருக்கணும். நிலம் கையில இருந்தா அவன் அடிமையா இருக்க மாட்டான். பறையர்கள் அடிமையா இருந்தா மட்டும்தான் நாங்கள் தான் பறையரை படிக்க வச்சோம் என்று சொல்லி வாக்க பறிக்க முடியும். என்னடா நீ படிக்க வச்ச? முதல்ல நான் கேட்கிறேன், ரெட்டமலை சீனிவாசனும் எங்க தாத்தா அயோத்தாச பண்டிதரை விட கல்வியாளர் தமிழ்நாட்டில் யாருன்னு காட்டுறா? எங்கள் தாத்தன்களை விட. லண்டன் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் போயிருக்கும் பொழுது அவருக்கும் நிகராக எங்கள் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசன் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக போனான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய கல்வியாளர். நீ இன்னைக்கு கோட்டை சூட்டு போடுறது புரட்சிக்கிறாங்க. 1930 தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் கோட்டை சூட்டு போட்டாப்ல. அப்படி கோட் சூட் போட்டு திவான் பகதூர் மாதிரி அப்படி நிக்கிறாப்ல ஆளு. அப்படி 6.2 ஹைட்ல மீசைய முறுக்கிட்டு அப்படி நின்னா அப்படி இருந்திருக்கு. அவரை போய் அந்த சமூகத்தை போய் நாங்க தான் படிக்க வச்சோம். சரி, அவரெல்லாம் படிக்க வச்ச கருணாநிதி ஏன் 7 மேல படிக்கல? பதில் இல்ல. முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் உலகத்துக்கே தெரியும். முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்திவிடும். யாரு? உங்க ஐயா ஸ்டாலின். எங்களை எல்லாம் படிக்க வச்சுட்டு எங்க பறையரை படிக்க வச்ச, எங்க வன்னியரை படிக்க வச்ச, எங்க நாடாரை படிக்க வச்ச, தேவரை படிக்க வச்ச, எல்லாரையும் படிக்க வச்ச. ஏன் ஸ்டாலினை ஒழுங்கா படிக்க வைக்கல? அப்போ இங்க ஒரு தேவை என்பது என்ன? புரிதல். புரட்சி இல்ல, புரிதல் தேவைப்படுது. புரட்சி செய்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஒரு புரிதல் மக்கள்கிட்ட தேவைப்படுது. என்ன புரிதல்? சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அது சாதி வெறியை தூண்டுவதற்கோ, சாதி பெருமையை தூண்டுவதற்கோ, சாதி கூட்டத்தை வளர்ப்பதற்கோ அல்ல. தேவருக்கு தேவையானதை தேவருக்கு கொடுத்துட்டா அவர் நிம்மதியா இருக்க போறாரு. நாடாருக்கு தேவையானதை நாடாருக்கு கொடுத்தா அவர் நிம்மதியா இருக்க போறாரு. பறையருக்கு தேவையை பறையருக்கு கொடுத்துட்டா அவரு பெருமையடைய போறாரு. வன்னியருக்கு தேவையான 10.5 இல்ல 15.5 கூட கொடுப்போம், எண்ணி கொடுப்போம். இந்த கேள்வியை இந்த நிலத்துல தொடர்ச்சியா எழுப்புது ஐயா ராமதாஸ் எழுப்புறாங்க, பெருமதிப்பிற்குரிய ஐயா எழுப்புறாங்க. ஆனால் அது வலிமையான போராட்டமாக தமிழ்நாடு முழுக்க இருந்திருக்கிறதா? இல்லை. இந்த நிலத்தில் இந்தியா முழுக்க ஒருத்தருடைய குரல் ஒலிக்கிறது என்றால் அது எங்கள் செந்தவன் சீமானுடைய குரல் மட்டும்தான். பறையர் பிரச்சனையே இங்க மட்டும் பேச மாட்டாரு. வன்னியர் பிரச்சனையே கன்னியாகுமரியில் மேடை போட்டு பேசுவாரு. மருதுபாண்டியர்னா சிவகங்கையில முடக்கி வச்சிருந்தாங்க, கொண்டு போய் சேலத்துல போடுவாரு. தீரன் சின்னமலையை கொண்டு போய் மதுரையில பேசுவாரு. தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் தமிழர் பிரச்சனையாக மாற்றக்கூடிய ஒரு தலைவன் இங்க தேவைப்படுகிறான். அதை விட்டுட்டு இந்த பிளாஸ்ட் வேற லெவல் ப்ரோ, வெறித்தனம் ப்ரோ அப்படின்ட்டு போனன் வை, மீண்டும் ஒரு கேடுகட்ட ஆட்சிட்ட மாட்டிட்டு நாம் சிக்கி தவிப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது. ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு 50 வருஷமா தத்தளிச்சு நிக்குது. இப்போ ஒரு A4 சீட்டு வந்திருக்கு. தன் மக்களுடைய பிரச்சனைய மனசிலிருந்து பேச முடியாதவன் தலைவனாக இருக்க முடியாது. தமிழ்நாட்டு மட்டுமல்ல, உலகத்தின் அனைத்து பிரச்சனைக்கும் இந்த 15 ஆண்டுகள்ல குரல் கொடுத்த ஒரே தலைவன் சத்தியம் மட்டும் சொல்ல முடியும், எங்க அண்ணன் சீமான். நீ சொல்லு, எந்த பிரச்சனைக்குள்ள? ரோஹிங்கியாக்கு பேசலையா?
இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு பேசலையா? உலகத்தில் எங்க எவன் அடிபட்டாலும் முதலில் ஒரு குரல் எழும். அது தமிழர் நிலத்திலிருந்து செந்தமிழன் சீமானுடைய குரல் எழும். நாங்களும் போராட்டம் தான் பண்றோம். நாங்களும் போராட்டங்கிறது வீட்டுக்குள்ள வந்து பண்றல தம்பி, வெளியே வந்து பண்ணணும். ஒரே ஒரு வழக்கு போட்டாங்க. ஒத்த வழக்குக்கு எடுத்தேன் பாரு ஓட்டம்னு போலீஸ் ட்ரெயினிங்ல கூட யாரும் ஓடணும்னு ஓடி போயிட்டான். இந்த நிலத்துல சீமானை தவிர வேற யாருக்காவது 250 வழக்கு போட்டு இவ்வளவு பெரிய கூட்ட ஸ்ட்ரென்த் இருந்தா சத்தியமா 2 சீட்டுக்கு திமுக அடங்கு போயிருப்பான். நீங்க மனசாட்சி சொல்லுங்க. இந்த உளுந்தூர் பட்டியல காசு கொடுக்காம கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை யாராவது எந்த கட்சியாவது கூட்ட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. உளுந்தூர்பேட்டை சொல்லும்போது ஒரு செய்தியை பேசாம போக முடியாது. உளுந்தூர்பேட்டைக்கு நீண்ட காலமாக பேருந்து நிலையம் இல்லைன்னு சொல்லி, ரொம்ப நாளா பேருந்து நிலையம் இல்லைன்னு சொல்லி மக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா பேருந்து வந்து வரிசையா வந்து நிக்குது. அதனால மக்கள் ஏறி போறதுக்காக பேருந்து நிலையம் அமைக்கணும். உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தை சரி பண்ணணும். ஆனா பேருந்து நிலையம் உளுந்தூர்பேட்டையில இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் சம்பந்தமே இல்லாம ஒரு காட்டுக்குள்ள 8 ஏக்கர் இடத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு சுத்தி 150 ஏக்கர் இடத்தை வளைச்சு போட்டுக்கிட்டு இந்த திமுக கும்பல் ஒரு பேருந்து நிலையத்தை அமைக்குது. ஏன்? கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் பேர் வச்சுட்டா திமுக குடும்பத்தை ஏமாத்திரலாம். 8 ஏக்கர்ல பேருந்து நிலையம் கட்டி மொத்த ஏக்கரையும் தன்வசப்படுத்தி ரியல் எஸ்டேட் தொழிலை செழிக்க வைப்பதற்காக ஒரு கும்பல் நிக்குது. சீமானும் அவன் தம்பிகளும் இருக்கிற வர அந்த பேருந்து நிலையம் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் வரப்போறது இல்ல. அப்படியே நீ பேர் வச்சாலும் நாங்கள் வந்த பிறகு ஒவ்வொரு பேரும் தமிழர் நிலத்திற்காக போராடிய எங்கள் முன்னோர்களுடைய பேராக மாற்றப்படும். மொத்தமா தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி நாடுன்னு பேர் வச்சிருங்களேன், வேலை மிச்சமாயிரும்ல. ஏன் தனித்தனியா நீங்க வந்து வச்சிட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டு இருக்குது. மொத்தமா கருணாநிதி நாடுன்னு வச்சு நாங்க கம்முன்னு படுத்துக்க போறோம். அப்ப இது எல்லாத்தையும் மாத்தணும்னா இங்க ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் தேவைப்படுது. கூடி நிற்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேரை திரட்டி நின்றால் நிச்சயமாக 2026 நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவிலே அதிகாரத்தை நோக்கி விரையும். அதை நோக்கி நாம் சென்றால் மட்டும்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் பட்டியல் வெளியேற்றமும் இந்த பஞ்சமல மீட்பும் சாத்தியமை தவிர அதை நடக்கவில்லை என்றால் நாம் கூவிக்கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். நாம் வெறும் போராட்டக்காரராக மட்டும் நாம் போராட்டக்காரராக இருக்க போறோமா, இல்லை இந்த சட்டத்தை நிறைவேற்ற எடுத்து நிற்க போறோமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம். மக்கள் மன்றத்திலேயே எப்படி பேசுறோம்னா சட்டமன்றத்தில் எப்படி பேசுவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு என் மரியாதைக்குரிய மக்கள், இந்த தொகுதியிலே வாழக்கூடிய மக்கள், நீங்கள் நாட்டிலே விவசாயி, நாட்டில் விஞ்ஞானி தோற்கலாம், பொறியாளன் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடிய பெரும் அறிஞர்கள் எவனும் தோற்கலாம். ஆனால் சோடு போடுற விவசாயியை தோற்க கூடாது. அப்படி விவசாய சின்னத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆதரித்து நிற்பது மட்டுமே ஒரே முடிவு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். பஞ்சமி நில மீட்பே பைந்தமிழர்